ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 33 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,855 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 143 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 81,481 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 71 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 56,150 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 108 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 35,481 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி பேங்க் மட்டும் நெகட்டிவ்ல விழுந்திருக்குது. நெக்ஸ்ட் FIS டிஎஸ் டேட்டா. லாஸ்ட் மார்க்கெட்டில் FIS 850 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா 1829 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து FIS டிஎஸ் டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் தர்மடின்னு நினைக்கிறேன். ஏன் பார்க்கும்போது இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் அந்த ட்ரேட் டீல் பார்த்துருந்தோம். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா 25% டேரிஃப் வந்து போட்டுட்டாரு, ப்ளஸ் பெனால்ட்டி. அதாவது நம்ம ரஷ்யாட்ட வந்து எனர்ஜி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதுக்கு 25% டேரிஃப் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து போட்டிருக்காரு. ஸோ அது இல்லாமல் நம்ம இப்போ அவர் இம்போர்ட்டுக்கு, அதாவது நம்ம அமெரிக்கா இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட்ஸுக்கு 25% டேரிஃப், நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அமெரிக்கா இம்போர்ட் பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு 25% டேரிஃபும் போட்டிருக்காரு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான் டாப் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷனாக இருக்கிறாங்க. 20% ஷேர் கிட்ட இருக்குது. ஸோ இந்தியா மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா $86.51 பில்லியன் டு யூஎஸ் ஃபினான்ஷியல் 24லேருந்து 25 வரைக்கும். இல்லை ட்ரேட் சர்ப்ளஸ் மட்டும் பார்க்கும்போது $40.82 பில்லியன் இருக்குது. டெக்ஸ்டைல்ஸ், ஃபார்மா, ஐடி, ஜெம்ஸ், ஜுவல்லரி, ஆட்டோ பார்ட்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ பெனால்ட்டி எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரஷ்யாட்ட வந்து நம்ம எனர்ஜி வாங்குகிறோம், மிலிட்ரி பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி பெனால்ட்டி போட்டிருக்காங்க. அட் தி சேம் டைம் இந்தியாவும் யூஎஸும் பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து டிஸ்கஷனில் இருக்குது ஃபெப்ரவரிலேருந்து. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆகஸ்ட் 25ஆம் தேதி புது நெக்ஸ்ட் ரவுண்ட் டாக்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இப்போ ரெசிப்ரோக்கல் டேரிஃப் ஆட்டு 25% டேரிஃப் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி எதுக்குன்னா நம்ம ரஷ்யாட்ட வந்து ப்ராடக்ட் வாங்குறதுனால. ஸோ இது நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஆக்சுவலி ஏன் இவர் இப்படி பண்ணுறாருன்னா, இதில் ஒரு விஷயம் இருக்குது. ரஷ்யா வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை போய்ட்டு இருக்குது. பட் நீங்கள் அதை வாரம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யாட்ட சொல்கிறாங்க. பட் ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டே நிறுத்தின கதை இல்லை. ஸோ எப்படியாவது ரஷ்யாவை வந்து இப்படி சாங்ஷன் எல்லாம் போட்டு அவங்கள தடுத்து இந்த வார் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரம்ப் முன்னறிக்கை இது ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அறிவிப்பு நம்ம மார்க்கெட்டில் எப்படி இம்பாக்ட் ஆக போகிறதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக்சுவலி மற்ற கண்ட்ரீஸை விட, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 கண்ட்ரீஸோட நம்ம தான் அதிக பர்சன்டேஜ் டேரிஃப் யூஎஸ் போட்டிருக்காங்க. 25% ப்ளஸ் வருது. இது போக சவுத் கொரியா, மலேசியா, கசகஸ்தான், துன்சானியா, ப்ரூனே, மால்டோவா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், இந்தோனேஷியா, யூரோப்பு, ஜப்பான் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 25% கீழே தான் போட்டிருக்காங்க. இது போக 50% டேரிஃப் பிரேசில், தாய்லாண்டுக்கெல்லாம் 36% அப்படிலாம் போட்டிருக்காங்க. பட் அவங்கள கம்பேர் பண்ணும்போது நமக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது எப்படி மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட ரிசல்ட்ஸ் நாளைக்கு தான் வரும்னு சொன்னாங்க. பட் அவங்க ரீஷெடியூல் பண்ணி இன்றைக்கி அந்த ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4083 கோடி பண்ணியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 45,436 கோடி, 23% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் குவார்டர் பேசிஸில் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக அவங்களோட எஸ்யூவி செக்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ மார்க்கெட் ஷேர் 27.3% வச்சுருக்காங்க. 570 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட எஸ்யூவி வால்யூம்ஸில். லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு 3.5,000 டன்ஸ், அதாவது 3.5 டன்ஸ் அந்த வேல்யூவில் மார்க்கெட் ஷேர் 54.2% ரைஸ் ஆகிருக்குது. அதே மார்க்கெட் ஷேர் 3 வீலர் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது 45.2% இருக்குது. 50 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் 3 வீலர் செக்மெண்ட்டில் டிராக்டர் மார்க்கெட் ஷேர் தான் 45.2% இருக்குது. எலக்ட்ரிக் 3 வீலர் செக்மெண்ட்டில் 38.7% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட் பிஸ்னஸ் வைஸ் பார்க்கும்போது ஆட்டோமோட்டிவில் ரெவன்யூ 25,999 கோடி வந்திருக்கு. இதுவும் அதிகரிச்சிருக்கு. அடுத்தது பிபிடின்னு பார்க்கும்போது பிபிஐடின்னு சொல்லுவாங்க, 2062 கோடியாக இருக்குது. மார்ஜின் பார்க்கும்போது 7.9% இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தின குவார்டரை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருக்குது. இயர் பேசிஸில் குறைஞ்சிருக்குது. ஃபார்ம் எக்யூப்மெண்ட்டில் ரெவன்யூ 10,892 கோடி வந்திருக்கு. இதுவும் அதிகரிச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட சர்வீசஸ் 9,874 கோடி சர்வீஸ் செக்மெண்ட்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்ஜினும் 13.9% இருக்குது. இது இயர் பேசிஸில் குறைஞ்சிருக்குது. பட் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே இது வால்யூம்ஸ் நீ பார்க்கும்போது டோட்டல் வால்யூம் 2,47,249 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இது முந்தின குவார்டரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் டிராக்டர்ஸ் விற்றது 1,32,964 யூனிட்ஸ். இது இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 3225 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இதில் எடுக்க முடியாது ஃப்ரெஷ் என்ட்ரி. பி ரேஷியோ 27 இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 20 கீழே வரும்போது பார்த்துக்கலாம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது டாடா மோட்டார்ஸை கம்பேர் பண்ணும்போது. இது போக மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா எஸ்எம்எல் இஷ்யூலையும் ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ண இருக்கிறாங்க. ஏப்ரலில் சொல்லியிருந்தாங்க 58.96% ஸ்டேக் வந்து எஸ்எம்எல் இஷ்யூவில் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. 43.96% சுமிட்டோமோட்டோ இருந்தோம். 15% ஸ்டேக் வந்து இஷ்யூஷூட்டை இருந்தும் அக்யூசிஷன் பண்ணுறாங்க இந்த பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் மூலமாட்டு. இது போக 26% ஓப்பன் ஆஃபரும் வருவாங்க. ஸோ இது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கொடுத்த ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலோட ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் 116% இன்க்ரீஸாக இருக்குது. 2078 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ 53,178 கோடி, 3% ரெவன்யூ விழுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சீக்வென்ஷியல் பேசிஸில். ரெவன்யூ குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 5.4% விழுந்திருக்கு. எபிட்டா குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் டெப்ட் பார்க்கும்போது 84,835 கோடியாக இருக்குது. லிக்விடிட்டி பார்க்கும்போது 43,578 கோடியாக இருக்குது. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் 14,118 கோடியாக இருக்குது. இவங்க ஆதர்ஷ் டிபி ஆதர்ஷ் அதில் வந்து 26% ஸ்டேக் பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ணுறாங்க. 6 கோடி இதில் இன்ஃபியூஸும் பண்ணுறாங்க. இது போக இந்தியா ரெவன்யூ 31,137 கோடியாக இருக்குது. இதில் எபிட்டா 7,486 கோடியாக இருக்குது. மார்ஜின் 24% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எபிட்டா வந்து பர் டன்னுக்கு 2,510 ரூபாயாக இருக்குது. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் 5.24 மில்லியன் டன்ஸாக இருக்குது. டெலிவரிஸ் 4.75 மில்லியன் டன்ஸாக இருக்குது. இந்த குவார்டர்லி வைஸ் ப்ரொடக்ஷன் அஃபெக்டட் ஆயிருக்கு. ஏன்னா சில மெயின்டெனன்ஸ் ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. ஜாம்ஷெட்பூர், நீலச்சல் இஸ்பட் நிகம் லிமிடெட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஷட் டவுன் பண்ணதுனால ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருந்துச்சு. யூகே ரெவன்யூ வந்து 536 மில்லியன் யூரோஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். எபிட்டா வந்து 41 மில்லியன் யூரோ லாஸில் போயிருக்குதுன்னு சொல்கிறாங்க. முன்னாடி 80 மில்லியன் லாஸில் இருந்துச்சு, 80 மில்லியன் யூரோ. இப்போ குறைஞ்சிருக்கு 41 மில்லியன் யூரோஸாட்டு. டெலிவரிஸ் வந்து 0.6 மில்லியன் டன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மார்ஜினலி குறைஞ்சிருக்கு. டிமாண்ட் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. நெதர்லாண்டோட ரெவன்யூ 1,519 மில்லியன் யூரோஸாக இருக்குது. எபிட்டா 64 மில்லியன் யூரோஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லிக்விட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் 1.70 மில்லியன் டன்ஸாக இருக்குது. டெலிவரிஸ் 1.50 மில்லியன் டன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 3,829 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பிளாஸ்ட் ஃபர்னசஸ் கலிங்கா நகர் பிளான்ல 5 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது டாடா ஸ்டீல் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு. இந்தியன் பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பட் யூகேலேருந்து ரெவன்யூ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அட் தி சேம் டைம் எபிட்டா லாஸ்ன்னு சொல்கிறாங்க. நெதர்லாண்டோட ரெவன்யூ ஓரளவு பரவாயில்லாமல் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் வராங்க டாடா ஸ்டீல். நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்தோம். 58 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. நிறைய பேர் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கலாமான்லாம் கேட்குறீங்க. வேண்டாம், வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இருக்குன்னா இப்போதைக்கு ஹோல்ட் மட்டும் பண்ணுங்கள். 161 ரூபாவில் இருக்குது. ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் டாடா ஸ்டீல். ஜைடஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஆம்ப்ளிடியூட் சர்ஜிக்கல் அப்படிங்கிற கம்பெனியில் 85.6% ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேர் 6.25 யூரோஸ் வச்சு டோட்டலாட்டி 256.8 மில்லியன் யூரோஸுக்கு பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன் பண்ணியிருக்காங்க. இது ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கொடுத்த அப்டேட்டு. ப்ரோக்டர் அண்ட் கேம்பிள் இந்த ஷேர் யாரெல்லாம் வச்சுருப்பீங்கன்னு தெரில. பட் நிறைய வாட்டி நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இவங்களோட ப்ராஃபிட் 192 கோடி பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 0.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 937 கோடி. எபிட்டா 266 கோடியாக இருக்குது. எபிட்டாவும் டபுள் ஆயிருக்கு. மார்ஜின் பார்த்தீங்கன்னா 28.4% இருக்குது. மார்ஜினும் டபுள் ஆயிருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் ரெவன்யூ மட்டும் ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட் தி சேம் டைம் மற்ற செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் புஷ்ஷுன்னு மேலே போச்சு. 14,540 ரூபா போனது 13,870 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். 62 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இந்த பங்கு யாராவது வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆக்சுவலி ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 4ஆம் தேதி அந்த போர்ட் மீட்டிங்கில் முடிவெடுக்க போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எம்சிஎக்ஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் சொல்லியிருந்தாங்க. அதானி பவர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணியிருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே ஆகஸ்ட் 1ஆம் தேதி வருது மீட்டிங்கு. இவங்க ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. ஆகஸ்ட் 4ஆம் தேதி இவங்க அந்த சிகரெட் கம்பெனி ஐ திங்க் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க ஆகஸ்ட் 4ஆம் தேதி. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் கவனிச்சுக்கோங்க. கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 4%, இயர் ஆன் இயர் பேஸில் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 109 கோடி. ரெவன்யூ குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 354 கோடி. எபிட்டா 154 கோடியாக இருக்குது. 3% குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸ்லையும் இயர் ஆன் இயர் பேஸில் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 43.5% இருக்குது.
இயர் ஆன் இயர் பேசிஸ்லேயும் அடி வாங்கியிருக்கு, குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸ்லேயும் அடி வாங்கியிருக்கு. 11 ரூபா பார்த்தீங்கன்னா பர் ஷேருக்கு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி டிவிடன் பே அவுட்டும் சரி, அதே மாதிரி ஸ்டேபிள் கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் மியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கேம்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜியோ ஃபினான்ஷியலோட போர்டு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க 17,825 கோடிக்கு ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ மூலமாட்டும் கன்வெர்டிபிள் வாரண்ட்ஸ் மூலமாட்டும் ப்ரொமோட்டர் குரூப் வழியாட்டு ஒரு 17,825 கோடி பார்த்தீங்கன்னா ஃபண்ட் இன்ஃபியூஷன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 47.12% ஆஃப் த ஸ்டேக் வந்து ப்ரொமோட்டர் குரூப் வந்து வச்சுருக்காங்க. இது மூலமாட்டு ப்ரொமோட்டர் குரூப்போட ஷேர் ஹோல்டிங் 54.19% ஆட்டு இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஃபண்ட் ரைஸ் மூலமாட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் கொடுத்த அப்டேட். இந்த ஃபண்ட் இன்ஃபியூஷனுக்கு போர்டு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹியூண்டாய் மோட்டார்ஸோட ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 8% காலி. டொமஸ்டிக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 1,369 கோடி பண்ணியிருக்காங்க. பட் ப்ராஃபிட் விழுந்திருக்கு. டோட்டல் ரெவன்யூ 5.37% விழுந்திருக்கு. 16,412 கோடி. ஹியூண்டாய் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 12 இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் ஐசி மாடல்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிராண்ட் 10, நியோஸ், i20, i20 என் லைன், அவுரா, வெர்னா, எக்ஸ்டர், வெனி என் லைன், கிரெட்டா என் லைன், அல்கசார், டியூக்சன், இது மாதிரி சில எலக்ட்ரிக் கார்ஸ் இருக்குது. 2 எலக்ட்ரிக் கார்ஸ், ஒன்று கிரெட்டா, இன்னொன்று வந்து ஐகானிக் 5, இப்படி 2 எலக்ட்ரிக் கார் வச்சுருக்காங்க. வால்யூம் 11.5% விழுந்திருக்கு டொமஸ்டிக் மார்க்கெட்டில். 1,32,259 யூனிட்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட் 13% இன்க்ரீஸாக இருக்குது. 42,140 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் வால்யூம்ஸ் வந்து 6.1% விழுந்திருக்கு. கிரெட்டா தான் லார்ஜஸ்ட் செல்லிங் காராக இருக்குது. 47,662 யூனிட்ஸ் விற்றுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வென்யூ 22,331 யூனிட்ஸு. எக்ஸ்டர் 17,188 யூனிட்ஸ் விற்றுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் மார்க்கெட் வீக்காக இருக்குது, பட் எக்ஸ்போர்ட் நல்லா இருக்குது. அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா டோட்டலாட்டு 1,92,055 யூனிட்ஸு சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் விற்றுருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது 1,80,399 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. பட் இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கும்போது 6.1% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எக்ஸ்போர்ட் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 11.5% விழுந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு இது பக்கம் போக வேண்டாம். இது ஹியூண்டாய் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா KPIT டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஸ்டாக் இன்னைக்கு 5% மேலே போயிருந்தாங்க. ஏன்னா அவங்க அந்த குவார்ட்டரில் நிறைய டீல்ஸ் வின் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. டோட்டலாட்டு பார்த்தீங்கன்னா டீலு இந்த குவார்ட்டரில் மட்டும் $241 மில்லியன் அளவுக்கு டீல் வின் பண்ணியிருக்காங்க. பட் இது மார்ச் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது குறவு தான். சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இயர் ஆன் இயர் பேசிஸில் டீல் அவங்க அக்யூசியேஷன் பண்ணது அதிகரிச்சிருக்கு. டாலர் ரெவன்யூ வந்து 0.3% சீக்வென்ஷியல் பேசிஸில் க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எபிட்டா 10.6% விழுந்திருக்கு. மார்ஜின் 15.4% குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 30% விழுந்திருக்கு, 172 கோடி. ரெவன்யூ வந்து 3.2% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு ஸ்டாக் மட்டும் 5% மேலே போயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆன பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மேலே போயிருக்கு. பட் இது வந்து ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி, டெட் ஃப்ரீ கம்பெனி. ஆனால் வேல்யூஷன் மட்டும் தான் ஜாஸ்தியாக இருக்குது. 41 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 25-22 வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி போடுங்க அந்த KPIT டெக்னாலஜிஸை. நவீன் ஃப்ளூரைனோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 128% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். 117 கோடி ப்ராஃபிட்டு. ரெவன்யூ மட்டும் 725 கோடி பண்ணியிருக்காங்க. 38% இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா நவீன் ஃப்ளூரைனோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டாவும் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 117 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 28.5% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸ்டாக் வந்து லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. பட் லாஸ்ட் 12 மந்த்ஸில் 35% மேலே அந்த ஸ்டாக் ரேலியாக இருக்குது. இந்த வருஷம் மட்டுமே 59% ரேலியாக இருக்குது. 29 அனாலிஸ்ட்டில் 18 பேர் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. ரிமைனிங் 4 வந்து செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஹோல் ரேட்டிங் பார்க்கும்போது 7 பேர் ஹோல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. இது நவீன் ஃப்ளூரைன் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட். இந்திரபிரதா கேஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட். ப்ராஃபிட் 11% விழுந்திருக்குது. 427 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4,326 கோடியாக இருக்குது. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 11.2% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 511 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் வந்து எபிட்டா இயர் ஆன் இயர் பேசிஸில் குறைஞ்சிருக்கு. 12% பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் எபிட்டா விழுந்திருக்குது. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 581 கோடியாக இருந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 17% வந்திருக்குது. ஆக்சுவலி எபிட்டா மார்ஜின் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கும்போது 17%லேருந்து 13% எபிட்டா மார்ஜின் குறைஞ்சிருக்கு. வால்யூம் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 830.87 மில்லியன் SCM அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் கியூபிக் மெட்ரிக்னு சொல்லுவாங்க. CNG PNG இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு நேச்சுரல் கேஸ் சேல்ஸில். ஆனால் LNG வால்யூம்ஸ் வந்து 56% டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து
இந்திரபாசா கேஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 11% விழுந்திருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 11.29% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த பங்குகள் பக்கம்லாம் போக வேண்டாங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.